நிறைய பேர் கோழி சண்டை பார்த்துருப்பீங்க, ஆனா அந்த கோழியே சண்டை போட்டு பார்த்துருக்கீங்களா? தப்பாக்குதுண்ணா. டேய் அப்படிதான்டா. சோ இந்த அனிமே நான் எந்த மாதிரி ஆளுக்கு சஜஸ்ட் பண்ண போறேன்னு தெரியல. பிகாஸ் இதுல எல்லாமே இருக்கு. பகல் சண்டை வேணுமானா பகல் சண்டையும் இருக்கு, இரவு சண்டை வேணுமானா இரவு சண்டையுமே இருக்கு. இல்ல ப்ரோ நான் மக்கள் எல்லாம் சண்டை போட்டு சலிச்சிட்டேன் ப்ரோ, நான் வந்து புதுசா வந்து கோழி அனிமல்ஸ் சண்டை போட்டு பாக்கணும் ப்ரோ அப்படின்னு யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா, சோ அதுல முழுக்க வந்து சேவல் சண்டை போடும். திங்க் வந்து எனிமீஸ் கூட சொல்றேன், புரியுதா? நல்லாவே இருக்க மாட்டீங்களா. சோ சேவல் வந்து எனிமீஸ் கூடயும் சண்டை போடும், அப்படியே வந்து பொம்பளை கோழி கூடயும் சண்டை போடும். அதை நீங்க ஓட்டு பாக்குறதோ இல்ல ஸ்டாப் பண்ணி ஜூம் பண்ணி பாக்குறதோ தாரி வாயர் மாதிரி ஏன்னா பேச வைக்கிறீங்க. ஓகே இனிமே இந்த அனிமோட ரிவ்யூல பத்தி இதெல்லாம் பேச போலாம். சோ இனிமே மக்களே யாராச்சும் சேனலுக்கு புதுசா இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட் செக்ஷன் தள்ளினீங்கன்னா ஹைப்னு பட்டன் இருக்கும், அந்த ஹைப்பை கிளிக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்க மனசு எப்படி வெள்ளையா இருக்கும் அதே மாதிரி கமெண்ட் செக்ஷன் ஒரே வெள்ளையா இருக்கும்டா, புரியுதா? சோ எனிவே சொன்னதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்ப நான் வடகேர்ஸ் வீடியோக்கு போலாமா? வழக்கம் போல ஸ்டார்டிங்ல சாங்ல இருந்து ஆரம்பிப்போம்ல, சோ அதே மாதிரி இப்ப சாங்ல இருந்து ஆரம்பிச்சிருவோம். சோ சாங்கை பொறுத்தவரை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த சேவல் மாதிரி ரொம்ப கேவலமா இருக்குது. இல்ல சேவல் சூப்பரா இருக்குது, அந்த பாட்டு கேவலமா இருக்குது. இருந்தாலுமே வந்து சில பேருக்கு நல்லா இருக்கும், சில பேர் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு முட்டு விரும்பல. சத்தியமா நல்லா இல்ல பாட்டு. வேணும்னா ஒரு 3 தடவை 4 தடவை மேல இந்த சாங் கேட்டோம்னா அந்த ஜாப்பனீஸ் சாங் செட் ஆக சான்ஸ் இருக்குது. பட் வந்து நைட் உட்காந்து ஜாப்பனீஸ் படம் பாக்குறவங்களுக்கு வந்து இந்த பாட்டு பிடிக்க நிறைய சான்ஸ் இருக்கு. ஓகேவா? சோ இனி இந்த பாட்டு பிடிக்குமா இல்லையான்னு எனக்கு சுத்தமா தெரியல. சோ மேபி இந்த அனிமே இன்னும் யாரும் ஸ்டார்ட் பண்ண சான்ஸ் நினைக்கிறேன். மேபி யாச்சும் ஸ்டார்ட் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாட்டு பிடிச்சதான்னு சொல்லுங்க. சோ கேட்ட வரையும் பாட்டுல வைப்ரா இல்ல ஹைப் ஏத்துற மாதிரிலாம் இல்ல, லைக் ஒரு நார்மல் சாங் மாதிரி தான் போச்சு. பட் லிரிக்ஸ் நல்லா மாதிரி இருந்துச்சு சப்டைட்டில் பார்க்கும்போது. பட் ஏன் கண்ணு எங்க வெள்ளை கோழி பக்கம் போகாம ஒரு கருப்பு கோழி பக்கமா கண்ணு போயிட்டு இருக்கு. மனுஷங்க போடுறீங்களா? ஏன்டா போடுறீங்க? சோ எனிவே பாட்டை பொறுத்த வரையும் மேபி ஒரு 10க்கு 6 7 தரலாம்டா. ஓகேவா? சோ அதுக்கு ஒரு பொம்பளை கோழி எப்படி இருக்கு, அதோட வாய்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா ஸ்டில் தப்பு சொல்ல மாட்டேன். சோ பொம்பளை கோழி வந்து அழகா தான் இருக்கு. அவன் இன்னும் திருந்தலமாமா. சோ ஸ்டில் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா ஓகேன்ற மாதிரி தான் இருக்கு. பட் இருந்தாலுமே வந்து இந்த கோழி வந்து நம்மளோட ஹீரோ கோழிக்கு வந்து ஒய்ஃப்னா கிடையாது. சோ பேசிக்கலா வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டைல்ல சொல்ல போனோம் அப்படின்னா இந்த கோழி வந்து நம்மளோட நம்ம சொந்த கோழி, அதாவது வந்து நம்ம ஹீரோவோட கோழிக்கு இந்த பொம்பளை கோழி வந்து சின்ன வீடு, புரியுதா? இன்னைக்கு மண்டே இல்லடா மயிறுடா. பட் வந்து சின்ன வீடு வைக்க போற ஆண் பையனுக்கு சின்ன வீடு அப்படின்னு தெரியும். ஆனா இந்த கதையில நம்ம ஹீரோ வந்து சின்ன வீடு வச்சிருக்க மாட்டாரு. நம்ம ஹீரோ வந்து பொம்பளை கோழி தான் சின்ன வீடு வச்சிருக்கோம், புரியுதா? இது ஒரு கேவலமான கதை, அது உங்களுக்கு புரிய வைக்கிறது கஷ்டம். நீங்களே பாத்துருங்க. பெர்சர்க் எப்படி வலிச்சதோ அதே மாதிரி உங்களுக்கு இது வலிக்கும்டா. ஆமா. சோ எனிவே இந்த பொம்பளை கோழி வாய்ஸ் பார்த்தோம் அப்படின்னா லைக்கே டாய் மாதிரி தான் இருக்கு. இவனுக்கு சும்மா வாய்ஸே டாய் மாதிரி கொடுப்பானுங்க. இதுல டாயோ உள்ள இருக்குது அப்படின்னு பார்த்தா கொடுக்க மாட்டானுங்களா? சோ அதனால பொம்பளை கோழியை பொறுத்த வரையும் வந்து ஒரு 2-3 சீல காமிச்சிருப்பானுங்க. நல்லா இருந்துச்சு. அந்த சீனை சொல்லல, அந்த கோழியோட வாய்ஸை சொன்ன, புரியுதா? அவனை சொல்லி நிறுத்துங்களா. சோ அதுக்கப்புறம் இந்த அனிமேவோட ஹீரோவான ரோஸ்டர். சோ ரோஸ்டர் வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே கஷ்டம் சொல்லிட்டு எல்லாத்தையும் செஞ்சிருவாரு. ஏன்னா தலைவர் வந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டு லவர் கிட்ட நான் போயிட்டு வரேன், வாழ்க்கையில வந்து எவ்வளவு இருக்கு சொல்லிட்டு போவாரு. போயிட்டு சண்டை எல்லாம் போட்டு வரதுக்குள்ள இவனோட லவர் வந்து வேற ஒரு கோழி கூட சண்டை போட்டு இருக்கும். அதை பார்த்த நம்ம ஹீரோவான ரோஸ்டருமே இதடா வாழ்க்கைனாலே இப்படிதான், காட்டுல இருக்கும் புலி பசங்கனாலே வள்ளி பண்ண மாதிரி சொல்லிட்டு தன்னோட பாதையை ஆரம்பிக்கும். ஓகேவா? சோ வாய்ஸை பொறுத்த வரையுமே சும்மா சொல்லக்கூடாது, வாய்ஸ் எல்லாம் சூப்பரா பண்ணி வச்சிருந்தானுங்க. லைக் நம்ம எப்படி வந்து ஒரு பெர்சர்க் பாக்குறோமோ இல்ல லைக் வந்து எது தெரியும்டா ஒரு பங்கமான கேரக்டர் இது மாதிரி எய்சனு எட்வெட்ஸ் நடக்க தெரியுமா, அவனுக்கு எப்படி பங்கமான வாய்ஸ் கொடுத்துருக்கானுங்களோ அதே மாதிரி தான் ரோஸ்டருக்கு பங்கமான வாய்ஸ் கொடுத்துருக்கானுங்க. சேம் டைம்ல வாய்ஸ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாம லைக் வந்து பின்னாடி இருக்க அனிமேஷன் சொல்லிட்டு எல்லாத்தையும் வங்க பண்ணி வச்சிருக்கானுங்க. சோ அதெல்லாம் அப்புறம் சொல்ல வரேன். சோ இந்த இடத்துல சூப்பரா பண்றானுங்க. ஸ்டில் வந்து நானே வந்து ஸ்டென் ஆயிட்டு இந்த வாய்ஸ் கேட்கும்போது சோ நீங்க ஜாப்பனீஸ் ஆர் இங்கிலீஷ்ல பார்க்கும்போது உங்களுக்கு வந்து டப்பிங் எல்லாம் ஒருத்தா தான் இருக்கும். இந்த இடத்துல மிஸ் ஆகாத மக்களே. ஓகேவா? சோ வந்து ரோஸ்டரோட வாய்ஸை பொறுத்த வரையுமே 10க்கு 9 தரலாம். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் வில்லன்ஸ் பத்தி பெருசாகணும். சோ ஒரே எபிசோட்ல 2 வில்லன்ஸ் வருவானுங்க. மேபி இந்த ஒரு எபிசோட்லயே சோ ஃபர்ஸ்ட் வில்லனை பார்க்க காட் ஆஃப் வார் வர மாதிரி இருப்பான், அடுத்த வில்லனை பார்க்க ஏதோ ஒருத்துல வர மாதிரி இருப்பான், ஆனா அவன் வில்லன் தான். ஓகேவா? சோ ஜாப்பனீஸை பொறுத்தவரையுமே உங்களுக்கே தெரியும். சோ வாய்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சிருப்பானுங்க. சோ அதனால வாய்ஸ் எல்லாம் பார்க்க கொடுத்துருக்கானுங்க. அதெல்லாம் தப்பு சொல்லக்கூடாது.
அண்ட் சேம் டைம்ல வந்து அரக்கனா மாறதுக்கு ஏதாச்சும் திங் இருக்கா, மேபி வந்து வைரஸ் சாப்பாடு அரக்கனா மாறானால அப்படின்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது. பார்த்த ஒரு எபிசோட்ல எதுவும் கடிச்சிட முடியாதுல. ஸோ அதனால வந்து எனக்கு எப்படி அரக்கனா மாறானு தெரியல. ஆனா பொஸ்குன்னு ஒருத்தன் காட்டுவானுங்க, அவன் பொஸ்குன்னு எப்படி வந்து அரக்கனானா அப்படிலாம் தெரியல. ஸோ அதெல்லாம் நம்ம காத்துறதா மக்களே பார்க்கணும். ஓகேவா? ஸோ மேபி அரக்கனா பார்த்தா அரக்கன் ஃபீல் வருது அப்படின்னு கேட்டா அதெல்லாம் வருது. அனிமேஷன் எல்லாம் சூப்பரா பண்றாங்க அந்த இடத்துல எல்லாம். ஸோ அனிமே பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஸோ அரக்கனை பார்க்கும்போது அப்படின்னு மாதிரி கொஞ்சம் வந்து காமெடியாவும் இல்லாம கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இல்லாம நடுநிலையா பார்ப்போம்ல. ஸோ அது நடுநிலையா பார்க்குற மாதிரி இருக்கா. ஓகேவா? அண்ட் அடுத்தபட்சமா அனிமேஷன் பத்தி பேசி ஆகணும். ஸோ ஓவரா பிளட் எல்லாம் தெரிக்கிற மாதிரிலாம் கிடையாது. ஸோ பிளட்டையே ரிமூவ் பண்ணான்னு நினைக்கிறேன். ஏன்னா பிளட்டுக்கு பதிலாக வந்து வேற ஏதோ பறக்க மாதிரி இருக்கு. ஸோ அதனால கரெக்டா இருக்குமா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் கரெக்டா தான் இருக்கும். ஐ திங்க் லண்டன்ல பிளட்டுக்காக வேற ஏதோ காமிச்சிருப்பானுங்க. ஏன் சென்டென்ஸ் டு பி ஹீரோனா பிளட்டே இருக்காது, ரைட்டா? ஸோ அதனால வந்து பிளட் பத்தி பேசுற மாதிரி இல்ல. அப்படி இருந்தாலுமே வந்து அனிமேஷன் சூப்பரா பண்றானுங்க. ஒவ்வொரு இடத்துலயும் சூப்பரா பண்றானுங்க. சாதாரண கோழி அனிமே தானே, சேவல் அனிமே தானே, இது என்ன எவனாச்சும் பாப்பான் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல இல்லாம ஒரு அளவுக்கு சூப்பரா பண்றானுங்க. நம்மளே வந்து சில இடத்துல வியக்க வைக்கிறானுங்க. அனிமேஷன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. அண்ட் சேம் டைம்ல வந்து இதுல வர சம் கேர்ள்ஸ் பார்க்கும்போது லைட்டா டாய் ஃபீல் வருது. சோ நீங்க பார்க்கும்போது ஏதோ ஒரு டாய்ல பொண்ணை பார்த்துருக்கோமே, ஏதோ ஒரு டாய்ல இந்த பொண்ணை பார்த்துருக்கோமேன்ற மாதிரி திங்க் பண்ணுவீங்க. பட் அதெல்லாம் கிடையாது. இது வேற அனிமே. அப்பனால வந்து லெட் பண்ணி சரி ஓகே அதெல்லாம் லெட் பண்ணி போகும் தேவையில்லாது. சோ அப்படிதான் இருக்கும்டா. ஓகேவா? சோ அனிமேஷன் பத்தி குறை சொல்ற மாதிரிலாம் இல்ல. அனிமேஷன்ஸ் எவ்வளோ இருக்குது. அனிமேஷன்ஸ் இது அனிமேஷனை கொட்டி வச்சிருக்கானுங்க. காசு நல்லா செலவு பண்றானுங்க மட்டும் நல்லா தெரியுது. அது மட்டும் உண்மை. ஓகேவா? சோ ஸ்டோரி லைனை பொறுத்த வரையும் மேபி பேச போனோம் அப்படின்னா இப்போதான் அனிமே ரிலீஸ் பண்றானுங்க. சோ கிரன்ச்ரோல் இதை பத்தி நோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா கிரன்ச்ரோல்ல ஐ திங்க் வந்து கொஞ்சம் வந்து 18+ இருக்குன்ற மாதிரி மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல 18+ இருக்கிறதுனால மேபி அதுக்கப்புறம் வர எபிசோட்ஸ் எல்லாம் இருக்குமா இல்ல இல்லாம போயிடுமான்னு தெரியல. ஆனா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல கொஞ்சம் இருக்குது. யாராச்சும் பாக்குற மாதிரி இருந்தீங்கன்னா மேபி சோலோவா பாக்குறது எவ்வளவு பெட்டர். அது ஹெட்போனோட பாக்குறது அதோட நல்ல பெட்டர். சோ குடும்பத்தோட பாக்குறீங்க அப்படின்னும் போது கொஞ்சம் எடுத்து அவாய்ட் பண்ணிக்கிறது எவ்வளவு பெட்டர். எல்லாம் வீட்டுல செருப்படி வாங்காம தப்பிக்கணும்னா இது மட்டும் தான் இருக்கு. சோ சேவல் ஸ்டோரி தானே, காமெடி தானே இருக்கும் சொல்லிட்டு குடும்பத்தோட பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் செருப்பால தான் அடி வாங்குவீங்க. சோ சோலோவா பாருங்க. அண்ட் சேம் டைம்ல ரொமான்ஸ் இருக்குமா ப்ரோ? திங்க் இசகாய் டைப்ல ஏதாவது இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டா இசகாய் டைப் இதெல்லாம் வராது. பட் ரொமான்ஸ் வேணா சான்ஸ் இருக்கு. ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு சக்கமோட டேஸ் பார்த்துருப்போம். சக்கமோட டேஸ்னா கதை திங்க் ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின் ஒரு குழந்தை இருக்கும்ல. சோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின் அவங்களுக்கு ஒரு குழந்தை மாதிரி தான் கதை எடுத்துட்டு போற மாதிரி ட்ரெய்லர்ல பார்க்கும்போது இப்படி தெரியுது. பட் இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க லைக் வந்து அனிமே ஸ்டோரி எதை நோக்கி போக போகுது. லைக் நான் முசான ஒரு பெரிய வில்லன் எடுத்துருப்போம். ஸோ பெரிய வில்லன் இருக்கானா அவனுக்கு கீழே கொஞ்சம் சின்ன வில்லன் அமுச்சிடுவான். சின்ன வில்லன் அடிச்சுட்டு ஹீரோ வந்து கடைசியா பெரிய கூட மோதுவார்ல. சோ அது மாதிரி ஸ்டோரி லைன் வந்து படிப்படியா போதா இல்ல சோலோ லெவலிங் மாதிரி ஒரே அடியா தூக்கி கால தூக்கி வச்சிடறானு தெரியல. ஏதாச்சும் பண்ணனா நான் பாட்டு ஓரமா அப்பா பிச்சைக்கார மாதிரி உட்கார்ந்துருக்கான் பாருங்க மேடம்ன்ற மாதிரி உட்கார்ந்துருக்கேன். என்னென்னமோ பண்ணி அந்த விஷயத்தை பொறுத்த வரையுமே நம்ம காத்திருந்தா பார்த்து ஆகணும். ஓகேவா? சோ ஸ்டோரி லைன்ல கொஞ்சம் இன்னும் டவுட்டுகள் இருக்கு. ஏன்னா ஒரு எபிசோட ரிலீஸ் பண்றானுங்க. சோ எனிவே பேசிக்கலா பார்க்கும்போது கன்ஃபார்ம் ஒரு ஆக்ஷன் அனிமே தெரியும். அண்ட் சேம் டைம்ல அட்வென்ச்சர் அனிமே தெரியுது. ஏன்னா ஆக்ஷன் எல்லாம் அந்த அளவு தூள் போட்டு கலப்பி தான் வச்சிருக்காங்க. ஓகேவா? சோ மத்தபடி அனிமே பத்தி பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. முக்கியமா அனிமே தமிழ் டப்ல கிடையாது, ஜாப்பனீஸ் மட்டும் தான் இருக்கு. சோ மேபி நீ ஜாப்பனீஸ் பார்க்கிறது கொஞ்சம் ஒத்தா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ ஜாப்பனீஸ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்திலும் பார்க்கறவங்க மேபி ஜாப்பனீஸ்ல வச்சுட்டு இங்கிலீஷ் சப்டைட்டில் படிக்கிறது எவ்வளவு மேல். ஏன்னா இந்த அனிமே வந்து ஜாப்பனீஸ் தான் பெஸ்ட். நான் சீன் வந்து பொம்பளை கோழிக்கு சொல்லல. நீங்க வந்து கொக்கோ சொல்லி சவுண்ட்ஸ் தான் வரும். அந்த சவுண்ட்ஸ்க்கு நீ ஜாப்பனீஸ்ல பார்க்கும்போது கொஞ்சம் யதார்த்தமா இருக்கும்டா. புரியுதா? சோ மத்தபடி சொல்ற மாதிரி இல்ல. மேபி இசகாயில திங்க் இசகாய் ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா இந்த அனிமேவை நீங்க பார்க்கறது திங்க் உங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்காது. அண்ட் ரொமான்ஸ் நோக்கி உள்ள போனீங்க அப்படின்னா ரொமான்ஸ்க்கு பதிலாக உள்ள டாயே பறக்க வச்சிருப்பானுங்க போல. திங்க் வந்து செகண்ட் எபிசோட்லாம் தெரியும் எப்படி இருக்க போகுதுன்னு. பட் வந்து முழுக்க ஆக்ஷன் நோக்கி போனாலுமே உள்ள ஆக்ஷன் இல்ல. சோ வந்து லைக் வந்து ஒரு ஃபன்னியான ஒரு எபிசோட்ஸ் தான்டா. ஓகேவா? சோ ஒரே மனுஷன் போய் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவான், அதுக்கப்புறம் சண்டை போறான் அப்படின்ற மாதிரி இல்லாம ஒரு கோழி சண்டை போடுது. கோழிக்கு ஒரு காலங்கள் இருக்கு. அந்த கோழி என்னன்னா வந்து அந்த கோழி எப்படிதான் வாழ்து அப்படின்னு காட்டுவானுங்க. கோழி திங்க் சேவல கோழின்னு சொல்றேன் நல்லாவே புரியுது. சரி அப்படியே வந்து திங்க் ஆறு கோழி சொல்லி பழகிட்டா. அப்புறம் இப்ப மாத்தனா அவங்களுக்கு குழம்புன்னு பாக்குறேன். சோ இனி அந்த சேவல் என்ன பண்ணுதுன்றது காட்டுவானுங்க. சோ புதுசா அனிமே தேடி பாக்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல அனிமேவா தான் இருக்கும். சோ போய் பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷன்ல கொட்டுங்க மக்களே. ஓகேவா? சோ மத்தபடி சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. அண்ட் சேவ்ல பாக்குறீங்கன்னா தயவு செஞ்சு சோலோவா பாத்துக்கோங்கடா. ஓகேவா? சோ எனிவே அடுத்த நாள் சந்திக்கிறேன். சொல்றதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்பனா கடையை சத்தலாமா?